கூட்டம் சேருதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. மேபி அது ஐடிவிங்னால வராதா, இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரியுதா? கூட்டணி எடுத்த உடனே வச்சாருன்னா ஜட்மெண்ட்டில் கீழே தான் போவார்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ ஆரம்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்கான். நின்னா 234 தொகுதியில் நின்னா வாய்ப்பே இல்லை. ரியாலிட்டி பிரகாரம் வெற்றிலாம் அடைய முடியாது. கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, அவரும் முடிஞ்சு போய் இப்போ என்னாச்சு சீவங்க அவர் நம்பி போன இளைஞர் கை விட்டார், அவ்வளோதான். அவங்க நம்பி போனாங்க, அவங்க நிலைமை என்ன? இந்த தேர்தலை விடுங்க, அடுத்த தேர்தலில் வந்து வேற கட்சியில் தான் இருப்பார் ஆதவ அர்ஜுனா. அதை நம்பலாம் உறுதியாக. நேரடியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரீசெண்டாக கார்ஸ் பார்க்குறேன். நிறைய கார்ஸில் நம்ம ஃப்ளாக்ஸ் தெரியுது. ஒரு 10 வண்டி போகுதுன்னா கண்டிப்பாக அதில் ஏடிஎம்கே டிஎம்கே கொடி பற்றி நம்ம மேஜர் இருக்கும். பட் இது ஒரு வண்டி போகுது. என்னை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் சைலண்டாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த கட்சின்னா பொதுவாக எல்லா பேரும் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக பேசிட்டு நம்ம கட்சியை வளர்க்குற மோட்டிவேஷனாக கூட வரலாம். ஆனால் இவர் கட்சியை வளர்க்குற மாதிரி தெரியல, மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப ஸ்டேஜுக்கும் இப்போ நிறைய பேர் அந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கட்சியை பற்றியே உங்களுடைய கருத்துன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கட்சி வளர்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா திருப்பி அதுக்கு எதிர்ப்பு அதிகமாகும் போதே அது வளர்றது தெரியும். கூட்டம் சேருதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. மேபி அது ஐடிவிங்னால வராதா, இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரியுதா? நேரடியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரீசெண்டாக கார்ஸ் பார்க்குறேன். நிறைய கார்ஸில் நம்ம ஃப்ளாக்ஸ் தெரியுது. முன்னாடிலாம் தெரியாது. இப்போ ஒரு புது கட்சி அவ்வளோ ஃப்ளாக் பார்க்குறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இப்போ சீமான் அண்ணா அவரோட இருந்துச்சு. பட் அந்த வண்டிங்க நிறைய நம்ம பார்த்தாம இருக்காது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி போகுதுன்னா கண்டிப்பாக அதில் ஏடிஎம்கே டிஎம்கே கொடி பற்றி நம்ம மேஜர் இருக்கும். பட் இது ஒரு வண்டி போகுது. ஸோ அப்படின்றதே ஒரு வித்தியாசம் நமக்கு நாட்டில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி மாதிரி தான் தெரியும். மேபி அவர் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இல்லை. மொத்த தமிழ்நாட்டுக்கும் அந்த நினைப்பு இருக்குது. பட் அவருக்கு அனுபவம் இன்னன்றது ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்குது. அந்த அனுபவம் கிளியர் ஆகி அவர் கூட யாரெல்லாம் சேர்த்துக்க போகிறாங்க, அவங்க அவர் எப்படி கைட் பண்ண போகிறாங்க, அவர் வெற்றியே நினைச்சாலுமே அது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இல்லை, அவர் நாட்டை நடத்துறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை எப்படி அவர் டேக் கேர் பண்ணி அவர் கொண்டு போகிறார், அவர் கூட யார் சேர போகிறாங்க, அதை வச்சு தான் மற்றதெல்லாம் டிசைட் ஆகும். பட் நல்லது நடக்கணும் ஒரு நம்பிக்கை. எனிவே ரெண்டுமே பார்த்துட்டோம்ல, இது பார்க்கணுன்ற ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. அப்போ தான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் வசதி படித்தவர். காளியம்மாள் வந்து நல்ல அரசியல்வாதி, நல்ல திறமை மிக்கவங்க. அவங்க நல்ல ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவங்க. நிச்சயமாக அவங்க மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காளியம்மா. இவர் இவருடைய சூழ்நிலை, இவருடைய சொந்த நலனுக்காண்டி தான் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளில் இருந்து அவர் தவகாவுக்கு வந்திருக்காரு. அது அவரை கூடிய சீக்கிரமாக இந்த தேர்தலை விடுங்க, அடுத்த தேர்தலில் வேற கட்சியில் தான் இருப்பார் ஆதவ அர்ஜுனா. அதை நம்பலாம் உறுதியாக. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு நல்ல தலைவர் திருமாவளவன் சொன்னார். அவர் நல்ல ஒரு கட்சி அவர்னால ஒரு டெவலப் வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் ஆணுச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு முரண்பாடு அவர் கட்சிக்குள்ளாகி அவர் வெளியேறி தவகாவுக்கு விஜய் கிட்ட போயிட்டாரு. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்குமான்றது தெரியாது. அநேகமா அடுத்த தேர்தல் வரை கூட வராது, ஒரு 3 வருஷங்களோ தான் நீடிக்கும். அப்புறம் அவர் வேற கட்சி தான் போற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு நிலைமை. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குதான். ஆனா அவர் அவரே சொன்னதுதான், அவரோட கரியரின் உச்சத்தை விட்டுட்டு ஒரு விஷயத்தை நோக்கி அவர் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நானே சம்மந்தமே இல்லாம நீங்க கேட்ட கேள்விக்கே இவ்வளவு விஷயம் யோசிக்கும் போது கட்சி ஆரம்பிச்ச அவர் எவ்வளவு விஷயம் யோசிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் எப்படி செயல்படுத்துறாருன்னு பொறுத்து பார்க்கலாம். இப்போ டிவிகே கட்சியும் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஓகே, அதை பத்தி உங்களுடைய என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அதுல அப்படி அந்த கூட்டணி வச்சாங்கன்னா அவரோட மாஸ் குறையுன்றதை என்னோட தனியாக இருந்த விஜயகாந்த் சார் பண்ணார் பார்த்தீங்களா, அது மாஸ். அது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி என்ன தெரியுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்த கட்டடை நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி பண்ணலாம், இப்படி பவன் கல்யாண் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணி டெப்டி சிஎம் ஆகிட்டாருங்க இல்லையா? மேபி அந்த சாய்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் கூட்டணி எடுத்த உடனே வச்சாருன்னா ஜட்மெண்ட்டில் கீழே தான் போவார்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதான் ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கரெக்ட், பேச்சுங்க. அதான் நம்ம இன்னைக்கு நான் கூட ஒன்று சொல்லிட்டு போகலாம். பட் ரியலாக என்ன நடக்குதுன்னு ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாத்தையும் விட்டு அவர் சொன்ன டைலாக் மாதிரி உச்சத்தை தூக்கி போட்டு வந்தன்ற மாதிரி இவ்வளோ இறங்கியிருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காரு. பார்ப்போம் அவர் என்ன ஐடியா பண்ணுறாரு. மேபி நம்ம 1000 பேசிக்கலாம், பட் அவர் என்ன ஐடியான்னு அவர் இண்டிவிஜுவலிட்டியிலே தெரியும். அந்த இண்டிவிஜுவலிட்டியாக தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாராக இருந்திருக்காரு. அதே இண்டிவிஜுவலிட்டி இங்கே பொலிட்டிக்கலையும் ஸ்டாராக வராரா பார்க்கலாம். அவர் எவ்வளோ ஓட்டு பிரிக்க போகிறார். எனக்கு வெற்றின்றது கண்டிப்பாக ரியாலிட்டி பிரகாரம் வெற்றிலாம் அடைய முடியாது. பட் எத்தனை சீட் எடுக்கிறாரு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பிரிக்கிறாரு, அதை வச்சு தான் அவர் அடுத்தது என்னன்னு பார்க்க முடியும். பட் அவரோட வெயிட் தெரியும். பட் நம்ம ஜட்மெண்ட்டாக 2024 சிஎம் அதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்காது. பட் என்ன ஓட்டு பிரிக்கிறாரு, எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்தளவு இந்த கூட்டணிங்கிற விஷயமே இல்லாமல் தனிச்சு அவர் மட்டும் இருந்து ஜெயிச்சாருன்னா, நம்ம சோலோவா கண்டிப்பாக ஜெயிச்சாருன்னா அது ஒரு பெரிய பெருமையாக தான் இருக்கும். இந்த ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அவர் கண்டிப்பாக தனியாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா எல்லா கட்சியும் போல அது பேசப்படும். அப்படி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஏக்கங்கள் இருந்திருக்கும், அது அங்கே நிறைவேறாமல் இருந்திருக்கும்.
இல்லை ஒரு சில பேர் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்த்துருப்பாங்க. இங்கே நிறைய பேர் வந்து எதுவும் செய்யாமல் இருந்திருப்பாங்க. அதனால நிறைவேறாத இடத்துல இருந்துட்டு எங்கே நிறைவேறுமோ அங்கே தேடி வரவங்கள தப்பு இல்லையே. அதில் வர்றதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க திரும்ப இங்கேயும் வந்து உண்மையாக இருந்து இந்த கட்சிக்காக வேண்டி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி கொஞ்சம் உண்மையாக செயல்பட்டால், தனித்து செயல்பட்டால் சூப்பராக வரும். என்னை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் சைலண்டாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த கட்சின்னா பொதுவாக எல்லா பேரும் ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக பேசிட்டு நம்ம கட்சியை வளர்க்குற மோட்டிவேஷனாக கூட வரலாம். ஆனால் இவர் கட்சியை வளர்க்குற மாதிரி தெரியல, மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால கூட அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு நல்லதை நினைக்கணும்னாலே முதல்ல கட்சி பெருசா வலுப்படும். கண்டிப்பாக கட்சி வலுப்பெறணும். அதோட முக்கியமாக இந்த ஆர்டிஃபிக்கலாக இல்லாமல் இவர் இப்போ உள்ள வந்து சைலண்டாக நிறையா உதவி பண்ணாருன்னா ஓகே தான். ஆனால் அவர் அந்த ஒதுங்கி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இறங்கி இன்னும் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். அவர் ஒரு ஜனநாயக சக்தியோட ஒன்றா சேரணும், இடதுசாரி சக்தியோட சேரணும். அப்படி பார்க்கும்போது திமுகவோட சேர்றது நல்ல விஷயம். அவர் வந்து திமுக விமர்சிக்கிறதோ பண்ணுறதோ அதான விஷயம் இல்லை. அதிமுக நம்பி போன சொன்னாக்கா அதிமுகவே போனி ஆகாது. இவர் போய் போனாக்கா வந்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால விளையாட மாட்டாங்க. ரசிப்பு போனால் யாரும் வேணா கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. அரசியல்ன்ற விஷயத்துல ரொம்ப யோசனை பண்ணி தான் போடுவாங்க. அவர் சினிமா நடிச்ச விஷயம் நடைமுறை வாழ்க்கையில ஒத்து வராது. அவரை வந்து 10 பேர் அடிப்படுறாங்க, நடைமுறையில் வந்து ஒரு ஆள் அடிச்சாலே விழுந்துருவார் அவர். இது வந்து சினிமா நிழல் வேற நிஜம் வேற. அது பார்க்கறதுக்குன்னா அப்படி பிரம்மாண்டமாக மாயையாக இருக்கும். அது வச்சுலாம் ஒரு முடிவு பண்ண முடியாது. அது வந்து விஜய் வந்து அவருடைய இளைஞர்கள் அந்த ரசிகர்கள் அவங்க அது கொண்டு போகிற விஷயம், அவங்களுக்கு அரசியல் பக்குவமற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே கைட் பண்ணணும். அதில் எந்த அளவுக்கு விஜய் செய்கிறாருன்றதை வச்சு தான் அது வந்து தீர்மானிக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, அவரும் முடிஞ்சு போய். இப்போ என்னாச்சு சீவங்கதை, அவர் நம்பி போன இளைஞரோட அவர் வந்து இது கை விட்டாரு. இப்போ நிறைய விலை வர்றது இல்லை, கை விட்டாரு, அவ்வளோதான். அவங்க நம்பி போனாங்க, அவங்க நிலைமை என்ன? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசிகர்களை மட்டுமே நம்பி கட்சி தொடங்கியிருக்காரு. மற்ற மக்கள் மத்தியில் அவர் இன்னும் பாப்புலராக இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர் வந்து வெளியில் வரலை. உதாரணமாக சும்மா எத்தனையோ போராட்டங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. மொழிக்கு இன பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, மொழி பிரச்சனை இருக்குது. டெய்லி நீங்கள் நாளிதழ்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள். ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைய நிலவரத்தில். அதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா சினிமாவில் அவர் பேசினார், பண்ணார், அதோட ஒரு கையை செஞ்சுட்டு போனார். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கணும், கட்சி முன்னெடுக்கணும். அவங்க கட்சி சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒன்றியத்திலையும் போராட்டங்கள் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவர் கட்சி டெவலப் அடையும், அந்த கட்சி வளரும். விஜய் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். நிச்சயமாக வெளியில் வந்தால் மட்டுமே தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னு அவர் ரசிகர்களுக்கு மட்டுமே அவர் தலைவராக நடிப்பார். இப்போ ஆரம்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்கும். இப்போ தானே வளர்ந்து வர்றாங்க, இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் அவங்க வந்து ஒவ்வொரு கட்சியிலேருந்து பொறுக்கி எடுத்து தான் இன்னும் போடுற மாதிரி இருக்கும். டிஎம்கேலேருந்து இன்னும் வருவாங்க, ஏடிஎம்கேலேருந்து வருவாங்க, இப்படி மற்ற கட்சிகள்லேருந்து வருவாங்க. ஏன்னா அவர் ரசிகர்களை வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் அரசியல்வாதிகள் வந்து நினச்சிருவார் ஒரு கட்சி நல்லா உருவெடுக்கும். நல்லா அவர் கூட்டணிக்கு ஆரம்பத்தில் சொன்னார், கூட்டணி எந்த கட்சியோட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ மீடியாவில் பரவலாகவே பேசப்படுது அவர் அதிமுகவோட கூட்டணி வைப்பார்னு. நான் அதிமுகவோட கூட்டணி வச்சா அவருடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவர் தனிப்பட்டு இந்த கட்சி நின்னா 234 தொகுதியில் நின்னா வாய்ப்பு இல்லை. தனிச்சு நின்னா 2026 தனிச்சு நின்னா வாய்ப்பு இல்லை. கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு இருக்குது, ஓரளவுக்கு சீட்டுகளை பிடிப்பாங்க. அடுத்து 2026 அடுத்து வந்து 31 அந்த தேர்தலில் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கேப்டன் இருக்கார்ல, அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஓட்டவே பிரிச்சார். திரும்ப அது அடுத்த தடவை எதிர்கட்சியாக உட்காந்தார். இந்த தடவை மேபி அவர் வந்து நிறையா ஓட்டுகள் வந்து பிரிக்கலாம் கண்டிப்பாக. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வளர்ந்து வந்த பெரிய கட்சிகள்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய பாகுபாடு இருக்குது. இப்போ அவர் இண்டிவிஜுவலாக தனியாக வந்து நிற்கிறாரு. இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸும் இவர் மேலே தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த கட்சி எப்படியாவது நிறைய பேர் வந்து ஒன்று கூட்டணி சேரணும், இல்லைன்னா அவரை வளரப்படாமல் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் நிறையா இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி அவர் இந்த தடவை ஓட்டு பிரித்து வெளியே வந்தார்னா அவர் பெரிய அது கண்டிப்பாக வருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.